பாசமா இருக்கிற அப்பன் மகன் படம் என்ன இருக்குன்னு போலயே பாப்போமே. காதலன் பாப்போமா? இல்ல முதல்வன் பாப்போம். அதுலதான் அப்பன் மகன் பாசம் சூப்பரா இருந்துச்சு. இந்த காலு இந்த அம்மா எதுக்கு இப்ப கால் பண்ணுது? மேடம் சொல்லுங்க மேடம், என்ன ஏதாவது பிரச்சனையா? என்ன சார் இது? உங்க பையன் சிவபாலன் எதுக்காக இங்க ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான்? சிவபாலே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கானா? ஆமா சார். வந்தது மட்டும் இல்ல, இங்க வீரா கிட்ட வம்பு பண்ணி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு எதுக்கு சார் இந்த வேண்டாத வேலையெல்லாம்? மேடம் எனக்கு எதுவும் தெரியாது மேடம். அது சார் வேண்டாம் சார். நான் ஆசையா ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை நிறுத்தி கெடுத்து குட்டிச்சவராக்கியிருக்கான். இப்ப ஸ்டேஷனுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் அவனுக்கு நல்லதில்ல. கொஞ்சம் சொல்லி வைங்க. சரிங்க மேடம். மேடம் வீட்டுக்கு வரட்டும் மேடம், நான் அவனை கண்டிச்சு வைக்கேன். இது இந்த கௌரவம் படத்துல வர இந்த அப்பன் மகன் பாசம், அந்த பாசம் மாதிரி இல்லை இருக்கு. இல்ல சட்டத்தை ஏன் கட்டத்துக்குள்ள நான் கொண்டுட்டு வரணும். அதான் சரி. தயவு செஞ்சு நான் சொல்றத நம்பு. வேணாம்ல, நான் கடைசியா சொல்லுதேன். இனிமே என்ன பாக்குறதும் டிராப் பண்றதும் எதுவும் வச்சுக்கிட்டா, அப்படி வந்தா உனக்கு தான் மரியாதை கெட்டு போகும். பாத்துக்க. கான்ஸ்டபிளை வச்சு அடிச்சு துரத்துறதுக்கு முன்னாடி நீயா கிளம்பி போயிட சொல்லிட்ட. என்ன சார், என்னை மாதிரி அப்பாவியெல்லாம் வழிமறைச்சு நிப்பாட்டுறீங்க? ஹெல்மெட் கேஸ் எல்லாம் இப்போ நீங்க போட ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த நக்கல் பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. மெடிக்கல் ஷாப்புக்கு வந்து நீ நிறைய காட்டன் வாங்கினியா? ஆமா. அதை எதுக்கு நீங்க கேட்குறீங்க? மண்டையை பொழந்துருவேன். காட்டன் வாங்கினியா இல்லையா அதை மட்டும் சொல்லு. அது வந்து ஆமாம் சார், வாங்கினேன். மெடிக்கல் ஷாப்பில் போய் காட்டன் வாங்கினதெல்லாம் தப்பா சார்? வாங்கினது தப்பு இல்ல, எதுக்கு வாங்கினுங்கிறதுலாம் தப்பு இருக்கு. சொல்லு, அவ்வளோ காட்டன் எதுக்கு வாங்கின? அது வந்து சொல்றாங்க சார். சார் அடிக்காதீங்க சார், நான் சொல்லிடுறேன். பரணி டாக்டர் அம்மா தான் காட்டன் ரோல் வாங்கிட்டு வர சொல்லிச்சு. மாட்டினீங்களா? நல்லா மாட்டினீங்களா? முதல்ல உன வண்டியில் ஏற்றுங்க, இவனை எடுத்து உள்ள போடுங்க. சார் நடு ரோட்டில் வண்டி நிற்குது, நீங்க என்ன இப்படி? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ வா. சார் கேத்தியா உள்ள? சார் சார் நீ ஏரியா சொன்னா கேளுங்க சார், என்னை விடுங்க சார். எங்கே கூப்பிட்டு போறீங்க? வண்டியில் ஏறு. தெரியும். ஏன் சார் இப்படி தள்ளுறீங்க? வாங்க வாங்க குரு சார். என்ன இந்த பக்கம் உடம்பு எதாவது சரியில்லையா? என்ன உடம்புடி, நீ நான் அவங்க கூட வந்துட்டு இருக்க? நானா வரல பிரசிடென்ட், என்னைய இழுத்துட்டு வந்தாங்க. சார் என்ன இது? வெங்கடேஷ் எங்க வச்சிருக்கீங்க? வெங்கடேஷ்னா எங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். சார் அந்த அயோக்கிய பையன் கிடைச்சா நானே அவனை கொண்டு விடுவேன். எங்க கிட்ட வந்து கேட்டு இருக்கீங்க? இங்க பாரு சண்முகம், உன்ன மாதிரி 1000 பேரை நான் பார்த்தவன். என்கிட்டயே உன் நடிப்பை காட்டுறியா? வெங்கடேஷ் எங்க வச்சிருக்கீங்க அது சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர், வெங்கடேஷன் நாங்க எதுக்கு வச்சிருக்கணும்? உங்ககிட்ட கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. யோ போய் தேடுங்க.
ஒரு நிமிஷம் நில்லுங்க. இத பாருங்க, இதெல்லாம் அத்துமீறல். இது என்னோட கிளினிக், லைசென்ஸ் வாங்கி வச்ச கிளினிக். நீங்க வந்து உங்க இஷ்டத்துக்கு செக் பண்ணிட்டு இருக்கலாம் முடியாது. மரியாதையா போயிடுங்க. ஏன் எதுக்காக சர்ச் பண்ண முடியாது? தேடுறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கு சார். சர்ச் பண்றதுக்கு வாரண்ட் வேணும். வாரண்ட்லாம் வச்சிருக்கீங்களா? இத பாரு, சந்தேகம் இருந்தா சர்ச் பண்றதுக்கு வாரண்டே தேவையில்லை. யோ போங்க. என்னங்க சார், இப்போ என்ன காரணத்துக்காக இங்க சர்ச் பண்ணணும்னு சொல்லுதீங்க? காரணமா? அந்த வெங்கடேஷ் ஒரு அக்யூஸ்ட். அவன் மேல கிட்டத்தட்ட 10 கேஸ் இருக்கு. அதுல முக்கியமான கேஸ் ஏஎஸ்பி மேடம் வீட்டுல கன்ன திருடின கேஸ். அவனை நீ ஒளிச்சு வச்சிருக்கியோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அதுக்கு எங்க மேல எதுக்கு சந்தேகப்படணும்? உங்க மேலதான் மெயினா சந்தேகமே. இதோ உங்க உடன்குடி ஒத்துக்கிட்டான். நீங்க சொல்லித்தான் மெடிக்கல் ஷாப்ல காட்டன் வாங்கியிருக்கான். அந்த ஒரு ஆதாரம் எனக்கு போதும். என்ன சார் இது? கிளினிக்னா நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க, காட்டன் வாங்க மாட்டோமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. யோ நீங்க போங்கயா. சார், உள்ள காயப்பட்ட பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. நீங்க ஷூவோட உள்ள போக அலோ கிடையாது. ஒரு நிமிஷத்துல ஒண்ணும் ஆயிடாது. யோ வாங்க, நானும் வரேன். என்ன சார், என்ன சர்ச்செல்லாம் வண்டியிலா? என்ன ஆளை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? இதோ ஒரு பெரியவர் நிற்கிறாரு, அவரை சார்ஜ் பண்ணலையா? அவரும் பேசணும் தான், வேணா பாருங்க பேசாதான் கட்டியிருக்காரான்ட்டு. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு சார். அவன் காட்டன் வாங்கினான்றதுக்காக வெங்கடேசனை தேடினேன்னு சொல்லுதீல, அது எப்படி சார்? காட்டனு ரத்தத்தை துடைக்கிறதுக்கு பயன்படும். அப்போ ரத்த வெள்ளத்துல வெங்கடேசன் கிடக்கானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. காட்டனு, ரத்தம், கிளினிக்கு எல்லாத்தையும் வச்சு பார்த்தா நீங்க வெங்கடேசனை வெட்டிட்டீங்களா சார்? போலீஸா இருந்துட்டு ரவுடி வேலை பார்த்துட்டீங்களா? அது வெளியில தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறதுக்கு தான் அந்த வேலை பண்ணுதீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சண்முகம், நீ ரொம்ப ஓவரா பேசுற. யோ வாங்கயா போலாம். அப்ப நானு போலீஸ் விட்டாங்கன்னு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடு. ஆடுறேன். ஏம்ல இல்ல பரணி, டேய் டேய், என்னாச்சுடா? தூங்காம சட்டக்கிட்டெல்லாம் போட்டுட்டு இருக்க? இல்லை எப்படி இல்லை தூங்குறது? இந்த வெங்கடேசனை எத்தனை நாள் தான் நம்ம பதுக்கி வைக்க முடியும்? இந்த போலீஸ் கிட்ட இருந்து எல்லா பக்கமும் தேடிட்டே இருக்கானுங்கள. இப்ப என்னடா பண்றது? இல்லை நாளைக்கு அந்த போலீஸு வெங்கடேஷ் இருக்கிற இடத்த மோப்பம் பிடிச்சி அவனை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டான்னா என்ன பண்ணுவோம் நம்ம? அப்படி நடந்தா நிறைய பின்விளைவுகள் இருக்குடா. என்னோட லோக்கல் லைசன்ஸ் கூட பறிபோக வாய்ப்பு இருக்கு. ஏம்ல, நம்ம கிட்ட இருக்கிற ஒரே சாட்சி ஆதாரம் எல்லாம் அந்த வெங்கடேசன் தான். அது சரிடா, ஆனா இப்ப நம்மளால என்ன செய்ய முடியும்? பாரு, அறிவழகனை காப்பாற்றணும்னா இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு சாட்சி அந்த வெங்கடேசன் மட்டும்தான். அவனை பத்திரமா பாதுகாத்து வைக்கணும்ல. அவன் இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? இதுக்கு வேற எந்த சொல்யூஷனும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நம்மளால என்ன செய்ய முடியும் சொல்லு? இல்லை, ஏதாச்சும் ஒன்று உடனே செஞ்சாகணும். நீ இப்ப கிளம்பு, கிளினிக் போவோம். இப்ப வா. ஆமா, இல்லைன்னா யோசிக்கிறதுக்கு இப்ப நேரமே கிடையாது. நம்ம நேரத்தை கடத்தவும் முடியாது. ஏதோ என் உள் மனசு சொல்லுது ஏதோ ஒன்று தப்பா நடக்க போகுதுண்டு. வா, முதல்ல இப்பவே போவோம். நீ கிளம்பு, வா இப்பவே போவோம். பாரு, யாரையும் எழுப்ப வேண்டாம், எல்லாம் தூங்கிட்டு இருக்காவ. சைலண்டா போவோம். சரி.
என்னல நீ உள்ள வா. வா சொல்லுதே. இல்லை, போலீஸுக்கு சந்தேகம் வந்துடுச்சுல. ஒரு வாட்டி சந்தேகம் வந்துடுச்சுன்னா அப்புறம் சுற்றி சுற்றி வருவாவ. அவங்க கிளினிக் விட்டால் நம்மள விட மாட்டாவ. ஆமா, போலீஸ் அவளை சாதாரணமா விட்டுற மாட்டாங்க. நிச்சயம் இங்கதான் வருவாங்க. இல்லை, இந்த போலீஸுக்கு இந்த வெங்கடேச முக்கியம். அதை விட நமக்கு இந்த வெங்கடேச முக்கியம்ல. இவனை கண்டிப்பா நம்ம இழந்துடக்கூடாது. அதுக்கு என்னப்பா செய்ய போத? இதை விட பாதுகாப்பான இடத்துக்கு அவனை உடனே மாத்தி ஆகணும். எங்க? இல்லை, அவனுக்கு மாத்தது தான் துணியை போட்டு ஏற்பாடு பண்ணுங்க. ஆ. நான் அதுக்குள்ள போய் ஏற்பாடு பண்ணிட்டு வருதேன். வணக்கம். சண்முகம், என்னப்பா இந்த நேரத்துல? சண்முகம், உள்ள வாப்பா. வாங்க, உள்ள வாங்க. அம்மா கோத, வரங்க. அம்மா கோத. வா சண்முகம், வாமா பரணி. என்னப்பா இந்த நேரத்துல? ரொம்ப அவசரம், ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட. உங்களால ஒரு முக்கியமான உதவி நடக்கணும். அதனால தான் இந்த நேரம் கூட பார்க்காம உடனே வந்துட்டேன். என்ன வேணும்பா? எதுவா இருந்தாலும் கேளு, நாங்க செய்யறோம்ப்பா. கொஞ்ச நாளைக்கு உங்க வீட்டில் ஒருத்தரை வச்சு நீங்க பாத்துக்கிடுண்ணா. யாரு பாத்துக்கணும் சண்முகம்? எதுக்காக நாங்க பாத்துக்கணும்? இருங்க சொல்லுது. உடங்குடி. என்ன சண்முகம் இது? இவனை நாங்க பாத்துக்கணுமா? இவன் கொலகார பாவியாச்சே. என் பையன் மேல கொலைப்பழிய போட்டு ஜெயிலுக்கு அனுப்பின படுபாவியாச்சே. முதல்ல இவனை வெளியே போக சொல்லு. டேய், வெளியில போடா. டேய், போடா. சண்முகம், என்ன இது? இவன் யாரு? உன் தங்கச்சி வாழ்க்கையே கெடுக்க நினைச்சவன், என் பையனுக்கு துரோகம் நினைச்சவன். இவனை போய் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வர? எனக்கு புரியுதுமா, ஆனா சொல்றத கேளுங்க. நம்ம அறிவை நாம வெளியில கொண்டு வரணும். நம்ம அறிவு மேல இருக்கிற கொலைப்பழியை நாம நீக்கணும்னா, அவன் கொலை பண்ணலன்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம்னா, அதுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் இவன் தான். என்னப்பா சொல்ற? ஆமாப்பா, அறிவு விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னு இப்பதான் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. இந்த வெங்கடேஷ் குண்டடி பட்டு எங்க கிட்ட வந்தாரு. இவர்கிட்ட நாங்க பேசின அப்புறம்தான் எங்களுக்கே சில உண்மைகள் தெரிஞ்சது. இங்க பாரு சண்முகம், என்ன சம்பந்தம்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எல்லாத்தையும் செஞ்சது அந்த வைஜெயந்தி மேடம் தான். இந்த கேஸ்ல வெங்கடேஷ் தான் முக்கியமான சாட்சி. கோர்ட்ல இவரை கொண்டு போய் நிறுத்தி ஜட்ஜு முன்னாடி வாக்குமூலம் கொடுக்க வச்சுட்டா அறிவை ஈஸியா வெளியில கொண்டு வந்துடலாம். அறிவு வெளியில வரணும். அவனை வெளியில கொண்டு வரதுக்கு ஒரே வாய்ப்பு இந்த வெங்கடேசன் தான். இவனை பத்திரமா ஒரு 4 நாள் பார்த்துங்க சார். அதுக்கு உங்க வீடு மட்டும்தான் சார் சரியான இடமா இருக்கும். உங்க வீட்டுக்கு போலீஸ் வர மாட்டாங்க, உங்க மேல சந்தேகமும் வராது. அறிவழகனை நம்ம வெளில கூட்டு வரணும்னா இதுதான் ஒரே வழி, வேற யாருக்காகவும் இல்லை. நம்ம அறிவுக்காக இந்த உதவியை நீங்க செஞ்சுதான் ஆகணும். சரி, அப்படின்னா என்ன உதவி வேணாலும் பண்றோம்ப்பா. முதல்ல இவனை கூட்டிட்டு வாங்க. அறிவழகன் ரூம்லயே தங்க வச்சுக்கலாம். வாங்க. நீ வால. நல்ல வேளை சண்முகம், ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணி வெங்கடேஷ இடம் மாத்தி வச்சோம். இல்லைன்னா நிச்சயமா நம்ம மாட்டிருப்போம். அவங்க ஒரு அடி அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கிளினிக்கு தான் பஞ்சு வாங்கணும்னு சொல்லான்னு பார்த்தேன். ஆனா அடி வாங்காம சொன்னா நல்லா இருக்காதுல்ல. அதான் 2 அடி வாங்கினாலும் பரவாயில்லன்னு அப்புறம் தானே சொன்னேன். இல்லை, நீ அடி வாங்குறது நல்லதுதான். அப்பதான் உனக்கு நம்புவானுவ. என்னல, ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லை, பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. வெங்கடேசனை எங்கே மாற்றி வச்சிருக்கோன்னு அவங்களுக்கு தெரியாது. வந்தவனெல்லாம் மூஞ்சி கறி போயிருக்கானுங்க. இல்லை சம்மு, இப்படி எத்தனை நாளைக்கு தான் இடம் மாற்றிட்டே இருப்ப? அவனை வச்சுக்கிட்டு ரொம்ப நாளைக்கு சமாளிக்க முடியாது சம்மு. 3-4 நாளாவது ஆகும்டா, இல்லைன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிடும்.
இல்லை இதை விட பாதுகாப்பான இடம் வேற எங்கே அவனை வைக்க முடியும்? அவனுக்கு பாதுகாப்பான ஒரே இடம் ஜெயிலு தான். அங்க வச்சிட்டா கோர்ட்ல சாட்சி சொல்ல ஈஸியா அவனை கூப்பிட்டுக்கலாம்ல. இன்னும் குறைஞ்சது ஒரு 3 நாளாவது அவன் ட்ரீட்மெண்ட்ல இருக்கணும். அது வரைக்கும் அவனை மூவ் பண்றத பத்தி பேசவே பேசாதீங்க ப்ளீஸ். அது வரைக்கும் நம்ம எல்லாருமே அலர்ட்டா இருக்கணும். இல்லை அதை நான் பார்த்துக்கிட்டேன். நானா இல்லை அந்த பொம்பளை போலீஸ் வைஜெயந்தியான்னு பார்த்துருக்கோம். இல்லை என்னல எல்லாம் இருட்டில் உட்காந்துருக்கீங்க, லைட்டு கூட போடாம? இல்லை நீ என்ன இருட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருக்க? என்னாச்சு உங்களுக்கு? இல்லண்ணே, அக்காங்க 2 பேரும் சோகமா இருந்தாங்க அதான். ஏய் விளக்கும் ஏத்துல லைட்டும் போடல, என்னடி இது? மைனி 2 அக்காக்கும் மூட் அவுட் அதே. எப்போ உனக்கு என்னாச்சு? நீ ஏன் தலையில இடி விழுந்த மாதிரி உட்காந்துருக்க? இங்க 2 பிள்ளையும் கண்ணீரும் கம்பளையுமா இருக்கு. நீ என்ன ஆடிட்டு இருக்க சொல்லுதியோ? சரி எல்லாம் சரியாயிடும், வாங்க. பாய் கடை பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்க எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோம். ஹை பாய் கடை பிரியாணியா? இல்லை நீ போய் ஒரு தட்டு எடுத்துட்டு வா, எல்லாம் ஒரே தட்டுல கொட்டி சாப்பிடுவோம். சரி இரு வரேன். ஆமா பிரியாணி ஒண்ணுதான் கேடு. இங்க வீடு என்ன கிடப்புல கிடக்குது. இவன் என்னத்தை வாங்கிட்டு வந்திருக்கான் பாரு. இப்போ உனக்கு பிரியாணி வேணுமா வேணாமா? பாய் கடை பிரியாணி என்ன வாசனை, என்ன மன. மாமா வீட்ல சமைக்கல, நைட்டுக்கு பிரியாணி தான். பட்னி கிடக்க போறீங்களா? வாங்க மாமா சாப்பிடலாம். ஒன்னும் வேண்டாத்தா, நல்ல பசிச்சு 2-3 நாள் ஆச்சு. ஆஹா பாரு என்ன பதத்துல இருந்திருக்கு, என்ன மன. பாய்க்கடை பிரியாணி அப்பா, என்ன வாசனை, என்ன வாசனை. எல்லாத்தையும் ஒரே இதா கொட்டி விடுதேன். இல்லை எல்லா பிரச்சனையும் உங்க அண்ணனால சமாளிக்க முடியும், அவனால தீர்க்க முடியும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா எந்திரிச்சு வாங்க, பிரியாணி வாங்கிக்குங்க. இல்ல எங்க அண்ணனால கையாலலாம் ஆகாது, அவனால எதுவும் முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா அப்ப அப்படியே இருங்க. அண்ணே எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குண்ணே. சந்தோஷம்ல இந்தல, அப்ப அண்ணன் உனக்கு நானே வாய் ஊட்டி விட்டேன். இந்தல வாங்கிக்க வா. எப்படி அண்ணா செம்ம டேஸ்ட்ண்ணா. அண்ணா எனக்கும் காட்டு. ஏக்கா பாய் கடை பிரியாணினா பாய் கடை பிரியாணி தான், சூப்பரா இருக்குல்ல. இன்னும் ரத்னாக்கு மேல நம்பிக்கை இல்ல போல இருக்க. தண்ணீரிலே வாழும் மீனின் கண்ணீரும் கரை சேர்ந்திடுமா? விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொந்தங்கள் இங்குண்டு, அதுபோல ரத்த சொந்தங்கள் அம்மா. சாமிக்கும் சம்பந்தம் இல்லாமல் மண்ணில் சொந்தங்கள் இங்கேதம்மா. ஜெயில அவருக்கு ஒழுங்கா சாப்பாடு கொடுப்பாங்களா அண்ணே? அவர் என்ன நிரந்தரமா ஜெயில இருக்க போறாரா? உன் அண்ணன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையாடி? ரொம்ப கஷ்டமா இருக்கட்டே. கண்ணை 3 நாள திறந்தாலும் அவர் ஞாபகமாவே இருக்கு. ஜெயில அவர் உறங்குனாரா சாப்பிட்டாரான்னு ஞாபகமாவே இருக்கு. இல்லை ஜெயில சரியா உறங்க முடியாது, சரியா சாப்பாடும் இருக்காது. ஆனா அவன் நிரந்தரமா அங்க இருக்க போறது இல்லைல்ல. அவனை எப்படியும் நான் வெளில கூட்டு வந்துரும்ல,
அந்த நம்பிக்கை இருக்கா இல்லையா உனக்கு? நம்பிக்கை இருக்குன்னு புறவென்ன அம்புட்டு பாரத்தையும் நீ என் மேல போட்டுட்டு நீ நம்பிக்கையோட சாப்பிடல. இந்தா. பூமியிலே வாழும் வரை ரத்த பந்தம் மாய்ந்திடுமா? தண்ணீரிலே வாழும் இனி கண்ணீரும் கரை சேர்ந்திடுமா? ஹலோ மிஸ்டர், இங்க பரணின்னு ஒருத்தி இருக்கா. அவளுக்கும் வயிறு இருக்கு, அவளுக்கும் பசிக்கும்னு இங்க யாருக்காவது அக்கறை இருக்கா? இல்லே, இந்த பிரியாணிக்கு ஐடியா கொடுத்தவளே நீதான். நீ சாப்பிடல எப்படி? தா ஆ காட்டி ஆ